வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான ஒரு ருசியான மாங்காய் ஊறுகாய் 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள் இந்த மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், கடுகு, வெந்தயம், நல்லெண்ணெய். இதை வச்சு தான் எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ மாங்காயை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தோலை நல்லா சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக உங்களுக்கு எந்த மாதிரி சீவணுமோ அந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதை துருவி கூட எடுத்து வச்சுக்கலாம். அந்த கேரட்டு சீவுறதுல கூட துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 மாங்காய் எடுத்து வச்சேன். ஒன்றே போதும்னு எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா பசங்க யாரும் சாப்பிட்றது கிடையாது இந்த ஊறுகாய். அதனால் வேஸ்ட் ஆயிரும். ஒரு மாங்காயை நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் உப்பு தூள் சால்ட் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து காஷ்மீர் சில்லி தான் சேர்க்குறேன் 2 ஸ்பூனு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம கடுகு வெந்தயமும் நல்லா லைட்டாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வெந்தயம் கடுகை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கு பின்னாடி கொஞ்சம் 1 ஸ்பூன் கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம். இது நல்லா பொரிஞ்சு வர்றப்போ கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இல்லை. நான் இது 2ஐயும் நல்லா காஞ்சதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாங்காய் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அதில் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த பொரிஞ்சதை லைட்டாக சூடு கம்மியாகணுன்னு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை நான் வந்து பொரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ இதில் வந்து மாங்காயில் கொட்டி இந்த எண்ணெயை நல்லா கிளறிக்கிடலாம். கிளறினோன்னா உங்களுக்கு வந்து மிளகாயும் எண்ணெயும் பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி நல்லா நாளைக்கு வந்து மறுநாள் நல்லா ஊறி வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் நல்லா எண்ணெயை மிதக்கும். தேவைன்னா நல்லெண்ணெய் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போவே நான் கரெக்டான அளவு தான் சேர்த்துருக்கேன். ஊறுகாய்க்கெலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறப்ப தான் ரொம்ப சுவை அதிகரிக்கும். இப்போ செஞ்ச உடனே நீங்கள் ஒரு ஜாடியில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வெயிலில் நீங்கள் அடிக்கடி வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா அப்படியே பூத்த மாதிரி ஆயிரும். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒரு 10 நாள் 1 வாரம் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அருமையான கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஊறுகாய் வந்து ஹோட்டல்லாம் இந்த மாதிரி உடனடியாக செய்யணும்னா செய்வாங்க. இப்போ இந்த மாங்காய் சீசனில் எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த மாங்காவை வாங்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ரெசிபி. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.